வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் பத்தி பாத்துருவோம். ஸோ குறிப்பா மாயா போயிட்டு அவங்களோட ஏவி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பார்ல, உங்களோட டிராவல் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா விமர்சனம் தப்போ சரி, அந்த விமர்சனத்தை வாங்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு இட ஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றது எதை மீன் பண்றாரு, ஒருவேளை டைட்டில் கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பல பேருக்கு பல கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஆனா எதை சொல்றாருன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த கேட்டகரியில வர ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தர் அப்படின்றது தான் அவர் மீன் பண்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்களோட ஜேர்னியை பிக் பாஸ் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார்ல, ஃபினாலே வீக்ல எல்லார பத்தியும் பிக் பாஸ் பாராட்டி பேசுவார். அந்த மாதிரி மாயாவை பத்தி ஒரு சில வார்த்தைகளை பாராட்டி பேசினது, குறிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பு, கேமு இதெல்லாம் பத்தி பேசி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருந்தார். மாயா கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் எமோஷனல் பிரேக் டவுன் ஆகி அழுத விஷயம்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுது. பட் மாயாவோட அந்த கேம் வைஸ், அந்த கேம் மீன்ஸ் அந்த டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மாயா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு பூர்ணிமா கிட்டையும் இவங்க எல்லாருக்கிட்டையும் விஜய் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா பூர்ணிமா கிட்ட பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க வின் பண்ணிட்டீங்க, மக்கள் மனசுல நீங்க போய் கவர்ந்துட்டீங்க, அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான், நீங்க வேற லெவல் டாப்ல ரீச் ஆயிருக்கீங்க. ஸோ யூ ஆர் மேஜிக், ஓகேவா? ஸோ டைட்டில்லாம் நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நீங்க மக்களை ஜெயிச்சிட்டீங்க, மக்கள் மனதில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. இது கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்க எங்க இருக்கீங்க, டைட்டில் இங்க இருக்கு, ஓகேங்களா? அப்படிதான், நீங்க டைட்டிலுக்காக கீழே இறங்கி வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன். யுவர் மேஜிக், பிக் பாஸ் வேற சொன்னார் யுவர் மேஜிக் அப்படின்ற மாதிரி. பிக் பாஸும் மாயா மேஜிக்னு சொல்றாரு. இங்க பூர்ணிமாவும் யுவர் மேஜிக் மாயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யுவர் மேஜிக். நான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கறேன், நீங்க ஜெயிச்சா அந்த ஷோக்கு நல்லா இருக்கும், ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கறேன்ற மாதிரி நேற்று சரவண விக்ரம் சொல்றாரு, இன்னைக்கு பூர்ணிமா சொல்றாங்க. இன்னும் எத்தனை பேர் இதை சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நடக்கணும்னா சேனல் நினைச்சாதான் முடியும். ஆனா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஆனா ஃபைனல் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஓட் பேசிஸ்ல தான் நடந்திருக்கு அப்படின்ற தான் உண்மையான கருத்து. அதுலயும் பூர்ணிமா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், பட் நான் ஹோப் பண்றேன், நான் என் விஷயத்த சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரவீனாவை கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு அதுக்கப்புறம் ரவீனா திரும்ப கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து வரல. ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலைல அந்த ரெட் கார்டு இஷ்யூ பிரதீப் பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல, மேபி அதனால வெளியே தூக்கிட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னாரு, ஒரு சில காரணத்தால் வெளியே போயிருக்காங்க, திரும்ப வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு சொன்னாங்க, அதுவே சாக்கு போக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் ரவீனாவை லைவ்லேயே பார்க்கல, வெயிட் பண்ணி பார்ப்போம் வராங்களா இல்லையா, ஏன்னா வேற எந்த விஷயத்தையுமே பேசலாம், அந்த ஒரு விஷயம் பேசினதா மேபி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராவோ, ஆர்ஜே பிராவோ மற்றும் பூர்ணிமா கிட்டே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா, யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க, யார் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன். பேர் சொல்லாம என் மனசுல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வின் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தோணுது, பட் வெளியே அந்த ரிசல்ட் வருமானு எனக்கு தெரியலன்ற மாதிரி பூர்ணிமா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பிராவும் சொல்றாரு, என் மனசுலயும் ஒண்ணு இருக்கு, ஆனா யார் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, நம்ம வெளியே போயிட்டு இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ பூர்ணிமா மாயா ஜெயிக்கணும்னு பண்றாங்க, அதுதான் அவங்களோட எய்மே. பட் அது நடக்குமான்னு தெரியல. ஆர்ஜே ப்ரோ இன்னொரு கேள்வி கேட்கிற, சரி யார் அந்த 2 பேர் ஃபினால ஸ்டேஜ்ல நிப்பாங்க, அதை மட்டும் நீங்க மனசுல நினைச்சுக்கலாம், வெளியே போயிட்டு அது உண்மையா போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே ப்ரோவை சொல்லிடுவார். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஆர்ஜே ப்ரோவோ அர்ச்சனாவை தான் திங்க் பண்ணி வச்சிருக்காருன்றது தெரியும். இன்னொரு பக்கம் பூர்ணிமா சொல்றாங்க, அந்த டாப் 2ல அவங்க வந்தா கூட போதும், எனக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்றாங்க. மாயாவும் அர்ச்சனாவும் அந்த டாப் 2ல வரணும்ன்றது பூர்ணிமா எண்ணம். இவங்கள யார் நினைக்கிறது வெற்றி பெறப்போது, யாருக்கு தோல்வி பெறப்போது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்மலாம் வேஸ்ட், அந்த கேங்கு தான் மாசு அப்படின்ற மாதிரி சர்காஸ்டிக்கா அந்த பூமர் கேங்குன்னு வாங்க பாத்தீங்களா. ஸோ தினேஷ் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நிக்சன் வெளியே போயிட்டு கலாய்க்கிறாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் வெளி இன்ஃபர்மேஷன்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் மாயா இரிட்டேட் பண்ற மாதிரி ஃபன் பண்ணி கலாச்சிட்டு இருக்காங்க. பட் மாயா இப்போதைக்கு ரொம்ப திருப்தியா இருக்காங்க. ஆனா என்னன்னா, திரும்ப திரும்ப அதை கீப் ஆன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த மட்டும், அர்ச்சனா நம்மள யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் கூட அந்த விஷயத்த பேசும்போது எனக்கு மனசாட்சியே இல்லாம நீங்க பேசுறீங்களே அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. யாருங்க யூஸ் பண்ணா, நீங்க தாங்க யூஸ் பண்ணி கேம் விளையாட்டீங்க, அர்ச்சனா யூஸ் பண்ணிட்டான்றதே சொல்றது என்னால அக்செப்ட் பண்ண முடியல. இதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டா சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் பார்க்க முடியுது. சோ என்ன நடந்தாலும் மக்களே, நீங்க ஓட்டு போடுறதை நிறுத்திடாதீங்க, ஓட்டை கண்டினியூஸா போட்டுட்டு இருங்க. ஹாட் ஸ்டார் ஓட்டிங் இன்னைக்கு முடிஞ்சாலுமே மிஸ்டு கால் ஓட்டிங் டைட்டில் கொடுக்குற வரையும் நீங்க போட்டுனே இருங்க. என்ன வேணாலும் செஞ்சாலும் செய்வானுங்க இவங்க. அதனால மிஸ்டு கால் ஓட்டிங் டைட்டில் கொடுக்குற வரையும் போட்டுட்டே இருங்க, நிறுத்தாதீங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.